உடையவன். அதில் தெண்டவன் என்றால் வீரம்தான். அப்படிப்பட்ட வில்லுப்பாட்டினை இசைத்து மெளித்தோன் நிற்கும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி நாவலூர் பணவேல் பள்ளி மாணவர்கள். இதோ உங்களுக்காக எங்களது வில்லுப்பாட்டு. தன்னடக்கம் என்று சொல்லியே வில்லினில் பாட வில்லினில் பாட வில்லினில் பாட வந்தல் வாய்க்காலை மகளே. நம்ம எதுக்கு வந்து தெரியுமா சிசி கொடியிலே? எனக்கு தெரியும் குருவே. மாரியம்மன் கோயில கூழ் ஊத்துறா குருவே, அதுக்கு தானே குருவே. இல்ல குருவே, காலைக்குடி திடாட்டாலும் குருவே. இல்ல குருவே, சிவன் கோயில பொங்கல் சுண்டல் அதுக்கு தானே குருவே. நிறுத்துங்கடா, சாப்பாடு ஆனாங்க. உங்க சாப்பாடு போனதை கேட்டேன். நம்ம எதுக்கு வந்தோம்னாடா கேட்டேன். அப்படின்னா நீங்களே சொல்லுங்க குருவே. சொல்லிட்டா போச்சு. நம்ம வந்திருக்கிறது அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அரசு செய்யக்கூடிய உதவி பற்றியும் இயற்கையை பத்தி சொல்ல வந்திருக்கோம்டா. அப்படியா குருவே? அது கொஞ்சம் விரிவாக்கமா சொல்லுங்க குருவே. சொல்லிட்டா போச்சு. பெற்றோர்களே, உங்க குழந்தைகளை அரசு பள்ளியில சேர்த்தா போதும். அரசாங்கமே ஒரு பைசா செலவு இல்லாம உங்க குழந்தைய படிக்க வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பல பொருட்களும் தராங்கடா. அப்படியா குருவே? திட்டங்களும் உதவிகளும் செய்யறாங்க. திட்டங்களும் உதவிகளாமா? இதெல்லாம் தெரியாதடா உங்களுக்கு? தெரியாது குருவே. நோட்டு, சீருடை, புத்தகம் போன்ற 14 வகையான பொருட்கள் தராங்கடா. அப்படியா குருவே? இது மட்டும் இல்லாம பல உதவிகளும் திட்டங்களும் செய்யறாங்கடா. உதவிகளும் திட்டங்களுமா? இப்ப நான் திட்டத்தை பத்தி சொல்லவா? சொல்லுங்க குருவே. 4 திட்டம் பத்தி யாருக்காச்சும் தெரியுமா? எனக்கு தெரியாது குருவே. தெரியுமா தெரியாதா? அப்ப அமையாரு. 4 பத்தி நானே சொல்றேன். அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வழிகாட்டும் விதமாக வேலை வாய்ப்பு கிடைக்க செய்தார். இந்த திட்டம் பேர் தான் 4 திட்டம்டா. புதுமை பெண் திட்டம் பத்தி யாருக்காச்சும் தெரியுமா? எனக்கு தெரியும் குருவே. மக்கள் இருக்கலாம் 1000 ரூபாய் கொடுப்பாங்க, அதான் குருவே. கரெக்டா சொன்னப்போ அதை பத்தி விரிவா தெரியுமாடா உனக்கு? தெரியாது குருவே. நானே சொல்றேன். புதுமை பெண் திட்டம்னா 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல பயின்ற மாணவியருக்கு கல்லூரி பயிலும் போது 5 ஆண்டுகளுக்கு 1000 ரூபாய் தருவாங்கடா. மாசம் தரும் குருவே. மாணவிகள் மட்டும்தான், மாணவர்களுக்கு இல்லையா குருவே? கரெக்டா கேட்டப்போ நான் மறந்துருப்பேன்டா. மாணவர்களுக்கும் உண்டுதான். அந்த திட்டம் பேர் தான் தமிழ் புதுமை திட்டம்டா. அப்ப தனியார் பள்ளியில காசு கட்டி படிக்கிறவங்க கிடைக்காதா குருவே? கிடைக்காதுடா. அதெல்லாம் கேட்டப்போ அவங்க நினைச்சுக்குவாங்க எங்களுக்கும் கிடைக்கும், நாங்களும் படிக்க வைப்போம் நினைச்சுக்குவாங்க. அவங்களுக்கு எல்லாம் கிடைக்காதுடா. அப்படியா குருவே? இப்ப நம்ம திட்டத்தை பத்தி பார்த்தாச்சு. அடுத்து உதவி பத்தி பார்ப்போமா? தன்னடக்கம் என்று சொல்லியே வெள்ளினில் பாட வெள்ளினில் பாட வந்தல் வாய்க்காலை மகளே. இப்ப உதவி பத்தி பார்ப்போமா? அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு வழங்கி மருத்துவக் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, வேளாண் கல்லூரி, அது மட்டும் இல்லாம கலைக்கல்லூரியும் கூட இலவசமா படிக்க வைக்கிறாங்கடா. 20% அரசு வேலை வாய்ப்புல 20% ஒதுக்கீடு கொடுத்து வரும் ஆண்டுகள்ல 50% உயர்வு வாய்ப்புண்டா. இத பத்தி ஒரு விஷயம் சொல்றேன். 2 மாசத்துக்கு முன்னாடி நம்ம பஞ்சாய பள்ளியில படிச்ச வினிதான்ற ஒரு அக்கா சென்னையில தலைமை செயலகத்துல வேலையா இருக்காங்க, வேலை பார்த்திருக்காங்கடா. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதடா? நம்ம முன்னோடி திட்டம் பத்தி யாருக்காச்சும் தெரியுமா? தெரியாத முன்னோடி திட்டம் பத்தி? நம்ம முதல்வரையா கொண்டு வந்தாங்கன்னா காலை உணவு திட்டம். அந்த திட்டம் பேர் தாண்டா முன்னோடி திட்டம். இப்போ உங்களுக்கு இதெல்லாம் பத்தி சொல்லாச்சு. தன்னடக்கம் என்று சொல்லியே வெள்ளினில் பாட வெள்ளினில் பாட வெள்ளினில் பாட வந்தல் வாய்க்காலை மகளே. இப்ப இயற்கையை பத்தி பாப்போமா? இயற்கையை பத்தி பாக்குறதுக்கு இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சியிலேயே நம்ம அக்காங்கெல்லாம் நல்லா சொல்லிட்டாங்க. இப்ப நம்ம சிம்பிளா 2 பாட்டுல முடிச்சுக்குவோமா? இயற்கையை பத்தி பாரு. இயற்கை என்னை கொடுத்ததுவா கொஞ்சம் காரணா, இன்னும் கொஞ்சம் காரணா, மரங்களிலே இலை இருப்பது கொஞ்சம் காரணா, இன்னும் கொஞ்சம் காரணா. இயற்கை என்னை கொடுத்ததுவா கொஞ்சம் காரணா, இன்னும் கொஞ்சம் காரணா, மரங்களிலே இலை இருப்பது கொஞ்சம் காரணா, இன்னும் கொஞ்சம் காரணா. மேனியங்கும் பச்சங்குத்தி பூங்காவ பாரு
பச்சங்குத்தி பூங்காவ பாரு 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 நல்லா யோசிச்சு பாரு 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 நல்லா யோசிச்சு பாரு இயற்கை என்னை கொடுத்து கொஞ்சம் காணந்தா இன்னும் கொஞ்சம் காணந்தா மரங்களிலே இல்லை என்பது கொஞ்சம் காணந்தா இன்னும் கொஞ்சம் காணந்தா இப்போ புரிஞ்சாடா இயற்கையை பத்தி பண்ணது. புரிஞ்சுக்குருவே. அடுத்து பிளாஸ்டிக் பை படுத்துறதுனால என்ன நோய் வருதுன்னு தெரியுமா? ஏழுக்குருவே. என்னென்ன பாதிக்குதுன்னு தெரியுமா? ஏழுக்குருவே. அதை பத்தி நான் பாட்டா பாடுறேன். 10 பைசா பொருளை வாங்கினாலும் அதை பிளாஸ்டிக் பையில போட்டு எடுத்து வரா. ஆமா, பிளாஸ்டிக் பையில போட்டு எடுத்து வரா. பிளாஸ்டிக்ல செஞ்ச பைய தூக்கி ஒரு முளையில போட்டு விட்டுடுவான். ஆமா, மூளையில போட்டு தான் விட்டுடுங்க. மக்காத அந்த பை மண்ணுக்குள்ள சிக்கி போய் மழைநீர பூமிக்குள்ள போகாம தடுக்குது. ஆமா, தடுக்குது. மத்தாத கேணி கூட வத்தி போக வச்ச இந்த மக்காத பைகளை வாங்காம விட்டு விடு. வாங்காம விட்டு விடு. 10 பைசா பொருள வாங்கினாலும் அதை பைக்குள்ள போட்டு எடுத்து வரா. ஆமா, பிளாஸ்டிக் பைக்குள்ள போட்டு எடுத்து வரா. பிளாஸ்டிக்ல செஞ்ச பைய தூக்கி ஒரு முளையில போட்டு விட்டுடுவான். ஆமா, மூளையில தூக்கி விட்டுடுமா. இப்போ பிளாஸ்டிக் பை சொல்லியாச்சு. அடுத்து தண்ணியை பத்தி சொல்லுவோமா? சொல்லாங்குருவே. தாய்ப்பாலம்